புத்தகங்கள் மனுஷன் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு விஷயங்களும் அவங்களோட வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு பகுதியாக இடம்பெற தான் செய்யுது. ஆனால் ஒரு சிலரோட கதைகள் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு ஒரு புத்தகத்தோட வாயிலாக கடத்தப்படுது. அந்த மாதிரி கடத்தப்பட்ட ஒரு புத்தகத்தோட வரியை நான் வாசிக்கிறேன். அதில் அந்த மனுஷனை பற்றி இப்போது இந்த நிமிடங்கள் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் எப்படி சூழ்நிலை ஒரு மனுஷனை மாற்றுது அப்படின்றத அந்த சின்ன ஒரு பகுதியிலேயே அந்த மனுஷனோட வாழ்க்கை கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த கதைகளை இப்போது அந்த ஒரு பகுதியை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிறந்த போதே இறந்து போயிருக்க வேண்டிய சாவலைப்பில்லை நான். மதுரை பெரியாஸ்பத்திரியில் தான் பிரசவம் நடந்தது. என் தாயின் கர்ப்பத்திலிருந்து என்னை வெளியே எடுத்த போது இடை குறைவாக மிக பலவீனமான நோஞ்சான் குழந்தையாக இருந்தேனாம். கண் விழித்து தாயின் முகம் பார்க்கும் முன்பே தொப்புள் கொடியை அறுத்த நிமிஷமே என்னை கொண்டு போய் தனி அறையில் வைத்து பாதுகாக்க ஆரம்பித்து விட்டார்கள். தாயின் அரவணைப்பு இல்லாமல், அவளின் கதகதப்பு இல்லாமல் அந்த சூடு பிறகு எனக்கு ஒருபோதும் கிடைக்காமலே போனது. மனவியல் ரீதியாக என் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுவே கூட ஆரம்பமாக இருக்கலாம் என்று ஒரு முறை நான் சிகிச்சைக்காக போயிருந்த போது என் மனநல மருத்துவர் சொன்னார். அந்த கர்ப்பத்திலேயே நான் கரைந்து போயிருக்க கூடாதா என்று எத்தனையோ முறை இயக்கங்களாக நினைத்ததுண்டு.